தொலைக்காட்சியினூடாக சத்தியவசனத்தினூடாக நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, எங்களுடைய வீடுகளிலே திருமணம் நடக்கும், அல்லது ஒரு விசேஷித்தமான விருந்து உபசாரங்கள் நடக்கலாம், அல்லது பிறந்த நாள் உபசாரங்கள், இப்படியான கொண்டாட்டங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? அநேகரை எங்களுடைய வீட்டுக்கு அழைப்பு கொடுப்போம். அப்படி அழைப்பு கொடுக்கின்ற நேரத்திலே அங்கே ஏதாவது கொடுக்கின்ற குளிர்பானங்களிலோ அல்லது உணவுகளிலோ ஒரு தட்டுப்பாடு, ஒரு குறைபாடு வந்தால் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நாங்கள் ஒரு கணம் திகைத்து போய்விடுவோம். என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி சமாளிப்பது? ஐயோ, வெட்கமாயிருக்குமே, இவர்கள் என்ன பேசுவார்கள், எங்களை குறித்து, எங்களுடைய திருமண வீட்டை குறித்து என்ன சொல்லுவார்கள், இப்படி நடந்து விட்டதே என்று பலவிதமான பிரச்சனைகள், தொந்தரவுகளுக்குள்ள நாங்கள் அகப்படுவோம். இவ்விதமாகத்தான் ஒரு தடவை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே ஒரு திருமண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் அழைப்பு காணப்பட்டது. அவரோடு கூட அவருடைய சீடர்களும் சென்றிருந்தார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாளும் அந்த திருமண வீட்டிலே இருந்தார்கள். இப்படி இந்த திருமண வீட்டிலே என்ன நடக்கிறது என்றால், திடீரென்று இயேசுவின் தாயாகிய மரியாள் வந்து சொல்லுகிறார்கள், திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது என்று. இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். இங்கே பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய தாயார் அடுத்த படியாக அவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன பொழுது கூட மரியாள் என்ன செய்கிறார்? அங்கே இருந்த வேலைக்காரரை நோக்கி சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நாங்கள் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றாள். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். இங்கே பார்க்கும் பொழுது இயேசுவின் தாய் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்பதாக சொல்லுகிறதை காண்கிறான். அங்கே யூதருடைய கலாச்சாரத்தின் படியாக பின் வசனங்களை வாசிக்கும் பொழுது கச்சாடிகள் காணப்பட்டது, பெரிய கச்சாடிகள் 6 காணப்பட்டது. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று. அங்கே பெரிதாக இயேசு கிறிஸ்து ஒன்றுமே செய்யவில்லை. அவர் கட்டளை கொடுக்கிறார், அவருடைய வாயை திறந்து சொல்லுகிறார், இந்த கச்சாடிகளிலே தண்ணீரை நீங்கள் நிரப்புங்கள், அதை பந்தி விசாரிப்புக்காரரிடத்திலே கொண்டு கொடுங்கள். அங்கே பந்தி விசாரிப்புக்காரரிடத்திலே கொடுத்தார்கள். பாருங்கள், இந்த அற்புதம் நடப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அற்புதத்துக்கு மரியாள் என்ன செய்கிறார்? இயேசுவினுடைய வார்த்தையை அவர் கேட்டு வேலைக்காரருக்கு சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்று. அங்கே கச்சாடிகள் சாத்தியமே இல்லை. அங்கே தண்ணீரிலே இயேசு கிறிஸ்து ஒரு விதமான ஒரு பானத்தையோ அல்லது ருசிகரமான ஒரு பதார்த்தத்தையோ போடவில்லை. வெறுமையான பாத்திரத்திலே தண்ணீரை ஊற்றும்படியாக சொல்லுகிறார். ஒரு தண்ணீர் சுவை கொடுக்க முடியுமா? தண்ணீர் தாகத்துக்கு அருந்த முடியும், ஆனால் ஒரு பானத்தை போல ரசித்து ருசித்து ஒருவருமே குடிக்க மாட்டார்கள். தண்ணீரை தாகத்துக்கு தான் கொடுப்பார்கள். ஆனாலும் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மரியாள், அவருடைய வேலைக்காரர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே செய்து முடித்து பந்தி விசாரிப்புக்காரரிடத்திலே அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவர்கள் முண்டு அங்கே திருமணத்திலே வந்த விருந்தாளிகளுக்கு அந்த பானத்தை கொடுக்கும் பொழுது அந்த பந்தி விசாரிப்புக்காரர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒரு திருமண வீட்டிலே முதலாவது ருசி மிகுந்த அதிக ருசியுள்ள பானத்தை தான் கொடுப்பார்கள். அது குறைவுபடுகிற பொழுது தான் ருசி குறைந்த பானத்தை கொடுப்பார்கள். ஆனாலும் நீங்களோ முன்பாக ருசி குறைந்ததை கொடுத்தீர்கள், பின்பாக ருசி கூடுதலான பானத்தை கொடுத்தீர்கள் என்று சாட்சி கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே,
இது ஒரு சாதாரணமான ஒரு தண்ணீரை இயேசுவானவர் திராட்சரசமாக மாற்றினார். எங்களுடைய வாழ்க்கையிலும் சாதாரணமாக நாங்கள் நினைக்கிற காரியங்கள், ருசி இல்லை என்று நினைக்கிற காரியங்கள், சாத்தியமே இல்லாத வெறுமையான காரியங்களாக இருக்கலாம். அதை இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அவர் சொல்லுவதை செய்யும் பொழுது அவரால் முடியும் எங்களுடைய வாழ்க்கையை கூட ருசிகரமான, மற்றவர்கள் வியந்து போகிற விசேஷித்தமான ருசிகரமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு முடியும். பாருங்கள், அந்த இடத்திலே ஒன்றுமே இயேசுவானவர் விசேஷமாக செய்யவில்லை. ஆனாலும் மரியாளும் அங்கே இருந்த வேலைக்காரரும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்தார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமா? முதலாவது அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முதலாவது இயேசுவானவருக்கு கீழ்ப்படுகிற மக்களாக மாற வேண்டும். நாங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அநேக தடவை நாங்கள் என்ன செய்கிறோம்? அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுப்பதில்லை. அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவதே இல்லை. எங்களுடைய வாழ்க்கை ருசியற்றதாக இருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாத வாழ்க்கையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ருசிகரமாக, அநேகர் வியக்கத்தக்க அதிவிசேஷித்தமான ருசியுள்ள, மற்றவர்கள் ருசிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இயேசுவுக்கு முடியும். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவர் சொல்லுவதை மாத்திரம் நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் முதலாவது அவர் சொல்லுவதை நாங்கள் கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்று வெறுமையான கச்சாடிகள் நிரப்ப சொன்னார் இயேசுவானவர். சாத்தியமே இல்லை. அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்திருக்கிறோமா? செய்யவே மாட்டோம். ஆனாலும் வேலைக்காரர்கள் செய்தார்கள். வெறுமையான கச்சாடிகளை நிரப்பினார்கள். அங்கே மொண்டு வார்க்கும்படி பந்தி விசாரிப்புக்காரரிடத்திலே கொண்டு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் கொடுத்தார்கள். அந்த இடத்திலே தான் அற்புதம் நடந்தது. எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில் இருக்கலாம், பலவிதமான கலக்கங்கள் மத்தியில் நாங்கள் இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையே சோர்ந்து போய் இருக்கலாம். சாத்தியமில்லாத அநேக காரியங்கள் வெறுமையாக இருக்கலாம். ஆனாலும் எங்கள் வாழ்க்கை ருசிகரமாக மாற வேண்டும் என்றால் முதலாவது அற்புதம் நடந்த வண்ணமாக நாங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையும் அநேகர் வியந்து, அநேகர் பேசுகின்ற, அநேகர் ஆச்சரியப்படுகிற அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இயேசுவுக்கு முடியும். இந்த காலையில் எங்களை ஒப்பு கொடுப்போமா? ஒன்றுமில்லை என்று நினைக்கிறோமா? சாத்தியமில்லை என்று நினைக்கிறோமா? பாத்திரங்கள் வெறுமை என்று நினைக்கிறோமா? நிரப்புகிற கர்த்தர் எங்களை நிரப்புவார். எங்களை மாற்றுகிற கர்த்தர் எங்களை மாற்றுவார்.